அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. புண்ணிய ஸ்தலங்கிறது எங்க இருக்கு, எங்க போகலாம்? இப்ப புண்ணிய ஸ்தலம்னு சொல்ற இடம் எல்லாம் புண்ணிய ஸ்தலமா, அங்க போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்ப ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இப்ப புண்ணிய ஸ்தலம் எங்க உள்ளது அப்படின்னா, அகப்பொருள் புறப்பொருள்னு ரெண்டு பொருள் இருக்கு. இப்ப சட்டமுனி சொன்ன மாதிரி அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உள்ளது. பிண்டத்தை உணர்ந்தால் அண்டத்தை உணர்ந்த மாதிரி, அண்டத்தை உணர்ந்தால் பிண்டத்தை உணர்ந்த மாதிரி. ஆனால் நம்மளால் எதை உணர முடியும்? இந்த பிண்டத்தை, இந்த உடலை, இந்த உயிரை தான் உணர முடியும். இந்த உயிரை உணர்ந்துட்டீங்கன்னா இந்த உயிருக்குள்ள, இந்த உடலுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சம் அடங்கியிருக்கு. இந்த ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் தான் ஐம்பூதங்களா இருக்கு. அப்ப இதை கட்டுப்படுத்தினாலோ, இதை உணர்ந்தாலோ நாம் அதை உணர்ந்து விடணும். அப்ப புண்ணிய ஸ்தலங்கிறது ரெண்டு விதமா சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற புண்ணிய ஸ்தலம், இன்னொன்னு வெளியில இருக்கிற புண்ணிய ஸ்தலம். புண்ணியனா எது, பாவனா எது, புண்ணியனா? ஸ்தலத்துல, ஸ்தலம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோவில ஒரு புண்ணிய ஸ்தலமா சொல்றோம் இல்லையா? கோயில் ஸ்தலம் அப்படின்னா ஒரு இடம், ஒரு மதிக்கத்தக்க ஒரு இடம், நாம் மதிக்கத்தக்க ஒரு இடம், உயிரோட்டமான ஒரு இடம், அதை புண்ணிய ஸ்தலம் சொல்றோம். அப்ப உயிரோட்டமான அந்த மதிக்கத்தக்க இடம் நம்ம உடம்புல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருவ மத்தியத்துக்கு மேல். ஏன் அதை புண்ணிய ஸ்தலம் அப்படி சொல்றேன்னா, 72,000 நாடிகளும் சந்திக்கக்கூடிய ஒரே இடம் அந்த இடம்தான் புருவ மத்தியம். என்னோட உயிர் இருக்கக்கூடிய இடம் எது ஓ அதுவே புண்ணிய ஸ்தலம். என் உயிர் இல்லாத எந்த இடமும், நான் அறியாத எந்த இடமும் எனக்கு புண்ணிய ஸ்தலம் இல்லை. எனக்கு எது புண்ணிய ஸ்தலம்? என் உயிர் எங்க இருக்கு அப்படின்னா, என் உயிர் புருவ மத்தியத்துல இருக்கு. அப்ப புருவ மத்தியத்துல இருந்ததுன்னா எனக்கு புண்ணிய ஸ்தலம் எது என்று கேட்டால், அந்த புருவ மத்தியம்தான் புண்ணிய ஸ்தலம். அந்த புண்ணிய ஸ்தலத்தில் யார் இருக்க வேண்டும் என்றால், கடவுள் இருக்க வேண்டும். புண்ணிய ஸ்தலம்னா அங்க என்ன இருக்கணும்? மதிக்கத்தக்க ஆள் இருக்கும். நாம் மதிக்கத்தக்க ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூதாதையர்கள், நம்ம உறவினர்கள், அப்படியே படிப்படியா 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 நம்ம சொல்லிட்டே போனா கடவுள் முடியாது. அப்ப நாம் மதிக்கத்தக்க ஆள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள். இப்ப இந்த கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் கடவுள் யாருன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க கடவுளோட தன்மை பரவி கிடக்கு. கடவுள் இருக்கிறார். அப்ப எனக்குள்ள இருக்கிறாருன்னா எனக்குள்ளரையும் இருக்கிறார், மற்ற இடத்துலயும் இருக்கிறாருன்னா மற்ற இடத்துலயும் இருக்கிறார். அப்ப எனக்குள்ள எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ மத்தியத்துல இருக்கிறார். அப்ப அந்த இடத்துக்கு தான் புண்ணிய ஸ்தலம். கடவுள் இருக்கக்கூடிய, உண்மையான கடவுள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேரு தான் புண்ணிய ஸ்தலம் என்று பெயர். அப்ப எனக்குள்ள உயிர் இல்ல அப்படின்னா எதையாவது நான் உணர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையுமே கடவுளை உணர முடியாது, கோவிலை உணர முடியாது, எதையுமே உணர முடியாது. அப்ப எனக்குள்ள எது இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அப்ப ஜீவன் எங்க இருக்கு அப்படின்னா, ஜீவன் பூர்வ மத்தியத்துல இருக்கு. அப்ப ஜீவன் இருக்கும் இடமே, அதை சார்ந்து கடவுள் இருக்கும் இடம் எதுவோ அதுவே புண்ணிய ஸ்தலம். இது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல புண்ணிய ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ மத்தியத்துல இருக்கிறதா புண்ணிய ஸ்தலம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புண்ணிய ஸ்தலத்துல என்ன கொடுப்பாங்க? தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அந்த புண்ணிய ஸ்தலத்துல ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க.
அந்த தீர்த்தம் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் இருக்கா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. அந்த தீர்த்தத்தை, அந்த அமிர்தத்தை நீங்கள் சுவைக்க வேண்டும், அருந்த வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு உள்ளார போகணும். இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு உள்ளார போகணும். நான் இங்கே இருந்துக்கிட்டே எனக்கு அந்த புண்ணிய ஸ்தலத்தில் இருக்கிற தண்ணீர் வேணும், தீர்த்தம் வேணும் அப்படின்னா வந்துடுமா? அப்போ அந்த ஸ்தலத்துக்கு நான் போகணும். ஸ்தலத்துக்கு போய் நான் கேட்கணும், தீர்த்தம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்டாதான் என்ன கிடைக்கும்? தீர்த்தம் கிடைக்கும். அப்ப நான் அந்த புண்ணிய ஸ்தலமா ஜீவன் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த சிவம் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு இந்த ஜீவனை எடுத்துட்டு போய் நான் சேர்க்கணும். சேர்த்தாதான் அவர்கிட்ட என்ன வாங்க முடியும்? தீர்த்தத்தை வாங்கி நம்ம குடிக்க முடியும், அந்த அமிர்தத்தை நம்ம பருக முடியும். அப்ப அந்த அமிர்தத்தை பருகுவதற்கான ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா, அது அங்க அந்த சிவன், இந்த ஜீவன் சிவத்தை அடையக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அது அந்த தன்மையை அடைவதற்கான ஒரு வழிகாட்டுதல், வழிகாட்டு முறை இருக்கு இல்லையா, அதுதான் வாசியோகம். அதுதான் இந்த ஞான யோக மையத்தில் சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது அகப்பொருள். புறப்பொருள், புறத்துல எங்க புண்ணிய ஸ்தலம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த மட்டிலும் நான் சொல்கிறேன். நீங்க பட்டினத்தார் பாடல் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசி வரை நான் சென்று காலையிலத்தேன் பூரணமே. எங்க பார்த்தாலும் இறைவனை தேடி நான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். காசிக்கு போனா, ராமேஸ்வரத்துக்கு போனா, இங்க போனா, அங்க போனா, இந்த கோயிலுக்கு போனா, அந்த கோயிலுக்கு போனா, எங்கேயுமே கிடைக்கல. நான் ஒரே இடத்துல உட்கார்ந்து எனக்குள்ள கவனிச்சேன், எனக்குள்ளார பார்த்தேன். கடைசியில எனக்குள்ளதான் இறைவனை நான் தரிசித்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அவர் தான் அப்படி சொல்றாருன்னா எல்லா சித்தர்களும் இதுதான் சொல்றாங்க. அப்ப சிவவாக்கியர் ஒரு 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 கருத்து ஒன்று சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் காசியில போய் குளிச்சேன், மோட்சம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. சரி, நீ போய் காசியில அந்த தண்ணியை போய் குளிச்ச உடனே மோட்சம் அடைஞ்சிட்ட. அந்த தண்ணிக்குள்ளறையே தவளை, மீன், பூச்சி, நிறைய எண்ணிலடங்கா உயிரினங்கள் அந்த கடலுக்குள்ளரையும் அந்த ஆத்துக்குள்ளையும் குளத்துக்குள்ளையும் கிடக்கு. ஆத்துக்குள்ளையும் கிடக்கு, குளத்துக்குள்ள கம்மியா தான் இருக்கும். அந்த ஆத்துக்குள்ள, அந்த ஆத்துல, அந்த காசி ஆத்துல இருக்கிற அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கன்னா, அதெல்லாம் செத்துதான் போச்சு. இப்ப இவனு செத்து தானே போனா. அப்ப காசியில போனாலும் என்ன, காசியில போய் செத்தாலும் பிணமா தானே மிதக்கிட்டு போறான். காசியில போய் எரிச்சாலும் இவனை எரிக்கிறாங்களே. அப்ப இவனை எரிக்க கூடாது. எரிக்கிற முறை என்பதே இங்க தவறான ஒரு முறையாகும். ஒரு உயிர் அந்த உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா அதை எரிப்பது என்பது ஒரு கொலையாகும். அதோட விவரங்கிறது நான் இன்னொரு காணொலியில போடுறேன். இப்ப அங்க இருக்கிற அந்த தவளைக்கெல்லாம், மீனுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சிருச்சா அப்படின்னா ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சிவவாக்கியர் அவரோட பாடல் மூலயமா பதிவு பண்றாரு. அப்ப காசிங்கிறது எங்க இருக்குன்னா வடப்பகுதியில இருக்கு. வடக்கு பகுதினா சிரசு, பூர்வ மத்தியத்திற்கு மேல். அங்கதான் எங்க இருக்கு? அங்கதான் காசி இருக்கு. அங்கதான் என்ன இருக்கு? தீர்த்தம் அங்கதான் இருக்கு. அப்ப சிவபெருமான் தலையில கங்கையை வச்சிருக்காரு. ஏன் சிவபெருமானுக்கு தலையில கங்கையை வச்சிருக்காரு? சிவபெருமானோட இன்னொரு மனைவி பேரு கங்கை அப்படின்னா அங்கதான் தீர்த்தம் இருக்கு நமக்கு. அதோட குறியீடாதான் சிவபெருமான் என்ன பண்றாரு, தலையில அந்த கங்கையை சூடி இருக்காரு. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம உடம்புக்குள்ள புண்ணியஸ்தலம் எங்க இருக்குன்னா நம்ம தலைக்கு மேல இருக்கு. அதே புறத்துல புண்ணியஸ்தலம் எங்க இருக்குன்னா, என்னை பொறுத்த மட்டிலும் எது இல்லாமல் என்னால் வாழ முடியாதோ, எது இல்லாமல் என்னால வாழ முடியாதோ அதை உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்திற்கு பேர் தான் புண்ணியஸ்தலம். அந்த புண்ணியஸ்தலம் எது என்றால், இந்த குடிப்பதற்கான தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. சாப்பிடுவதற்கான உணவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அந்த இடம் எங்கே உள்ளது என்றால், விவசாயம் செய்கின்ற
அனைத்து இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த உயிரை வளர்க்கக்கூடிய இந்த காய்கறிகள் விளையிற இடம், இந்த தானியங்கள் விளையிற இடம், நமக்கு தேவையான தண்ணீரை நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த இடங்கள், அனைத்து இடங்களும் புண்ணிய ஸ்தலமே தவிர வேறு இடங்கள், அனைத்து இடங்களும் புண்ணிய ஸ்தலம் அல்ல. அங்க போனால் உங்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நன்றி, வணக்கம்.